அண்ணா சீக்கிரம் அண்ணே ஒரு ஸ்பெஷல் டீ போடுங்க. எல்லாரும் ஒண்ணா வண்டியில இவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னா ஏதாவது பதவி ஏற்பு விழாக்கு போறாங்களோ? மோட்டோ ஊர்ல இருந்து டீமா உரி உடைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. மோட்டோ அந்த உரிய அடிச்சோம்னா 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நம்ம ஊருக்கு எந்த டீமும் இல்ல. நம்மளோட மேயர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. யாராவது நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போய் டீமா அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாம ஏழை பசங்களுக்கு இலவசமா படிக்க ஸ்கூல் கட்டி தரலாம். அப்ப நாங்களே உடனடியா ஒரு டீமை உருவாக்கி அந்த போட்டியில கலந்து 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சு ஏழை பசங்களுக்கு ஸ்கூல கட்டி தரோம். மோட்டோ அந்த உரி உடைக்கிற போட்டியில நாமளும் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கண்ணை கட்டி பானை உடைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். வெரி குட். நான் உடனே போய் மேயரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க டீமை உருவாக்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜெயிச்சே ஆகணும். எவ்வளவு உயரத்துல இருக்கு? பாக்ஸர் அண்ணா, சக்தி படைத்த நீங்க எல்லாம் கீழே நில்லுங்க. நாங்க மேல ஏறி ஏதாவது நல்லது பண்றோம். உங்களை மாதிரி பெரிய பலசாலியால தான் மேல ஏறவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும். என்ன மாதிரி ஆளுங்க மேல ஏறி ஈஸியா உடைக்கலாம். வாங்க நண்பர்களே, நாம ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம். அதோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? சரி. இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன காமெடி. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்க, வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க நேர்ல மீட் உன் போன் லைன்ல யாரா இருக்கா? எவனோ ஒரு வீணா போடவ ராங் நம்பர் பண்ணிட்டான். ஆனா ரொம்ப காமெடியா பேசினான். என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சிரிச்சு பேசுறேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா நீ கதறி அழப்பாற. இன்னொரு தடவை போன் வந்துச்சு மிஸ்டேக் கால்னு வெளியில ஏதாவது அவுத்துட்டு போனா என்ன மாதிரி ஆளுங்க அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுவோம். ஓகே, சாரி. இதே ஒற்றுமை எல்லாத்துலயும் இருந்தா நம்ம நாட்டை யாராலுமே அசைஞ்சு கூட பார்க்க முடியாது. மோட்டோ இல்ல. ஆஹா, மறுபடியும் போன் பண்றாங்க. இப்ப போன் எடுத்தா பத்துல ரொம்ப கோவப்படுவான். வேண்டாம், வெளியே போனா தானே கோவப்படுவாங்க. நான் இந்த பண்றதுக்குள்ளேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, யாரு? நீங்க தானா? ஐயோ, உங்க பேச்ச கேட்டாலும் எனக்கு திருப்பா வருது. என்ன விஷயம் சொல்லுங்க. மறுபடியும் வேற யாருக்கோ போடுறதுக்கு எனக்கு போட்டீங்களா? காமெடி சார் நீங்க. மறுபடியுமா? நம்ம ஊர்ல ஒரு போட்டி நடக்குதா. அந்த பானையை உடைச்சா 50 லட்சம் ரூபாய் பரிசா. இப்ப என் யோசனை என்னன்னா, அந்த பணத்தை எப்படி திருடுறது? பாஸ், நம்மளால அது திருடவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப உயரத்துல இருக்கு பாஸ். அது உடைச்சு நம்ம பணம் எடுக்கணும்னா நிறைய பேரோட உதவி நமக்கு தேவை. நாம இங்க 3 பேர் மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் எப்படி முடியும்? போதும், வாய மூடு. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இதான் சாக்குன்னு என்னைய கிண்டல் பண்றியா? நான் நினைச்சதை சாதிக்கிறவன். யார் தடுத்தாலும் சரி, நிச்சயம் நான் சாதிப்பேன். இதுக்கு டாக்டர் ஜட்கா கிட்ட நமக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும். முதல்ல அத போய் நாம திருடலாம். வாங்க. வணக்கம் நண்பர்களே. வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பல டீம் இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதோ தெரியுதே, அந்த பணக்குள்ளதான் 50 லட்சம் ரூபாய் முழுசா வச்சிருக்கோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த பணம் அவங்களுக்கு தான் சொந்தம். சரி வாங்க, இப்ப போட்டி ஆரம்பிக்கலாம். அட நண்பா, நாம நினைச்ச மாதிரி அந்த பானையை உடைக்கிறது ஈஸியான விஷயம் இல்ல போல இருக்கு. ஈஸி இல்லதான். இந்த ஊர்ல இருக்கிற ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக தான் இந்த பரிசை நம்ம ஜெயிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
இப்போ புர்புரி நகரோட டீம் தான் விளையாட போகுது. மோட்டு பத்லு, உங்களோட விளையாட்ட ஆரம்பிங்க. மோட்டு, இனிமே நீ கீழ எல்லாம் நிக்க வேணாம். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ மேல போ. அதுதான் உனக்கும் உடம்புக்கும் நம்ம டீமுக்குமே நல்லது. இல்லனா போன் வந்துருச்சுன்னு எல்லார் பொழப்பையும் கெடுத்துருவ நீ. ஒருவேளை நான் மேல உட்கார்ந்துருக்கும் போது போன் வந்தா எல்லாருக்கும் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நீ போன் பண்ணா கூட கீழ இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மோட்டு, புரிஞ்சுக்க. ஏய் மோட்டு, சீக்கிரம் வா. வேண்டாம், அவ்வளவு உயரத்துக்கு ஏறி கீழே பார்த்தா எனக்கு மயக்கமே வந்துரும். அத கடவுளே பத்லு, மோட்டு மேல வர மாட்டானா நாம எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது சொல்லு. ஐடியா. ஏய் மோட்டு, நான் இந்த பானைக்குள்ள ஏகப்பட்ட சமோசாவை போட்டு வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்க மோட்டு. என்ன சமோசா? சமோசா சமோசா. ஏய் மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பானையை உடைச்சிரு மோட்டு, பரிசு நமக்கு தான். ஏய் இருடா, முதல்ல சமோசாவை எடுத்துக்கிறேன், இல்லடா அது கீழே விழுந்து மண்ணாயிடும்டா. நண்பர்களுக்கும் வணக்கம், எதிரிகளுக்கும் வணக்கம். உங்களோட இந்த பானையை நான் பேஸ் பண்ணிக்கிட்டு போறேன். அதனால நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். ஆஹா, மோட்டு, ஆரம்பிச்சிடுச்சு மோட்டு. டீமையே ஹெலிகாப்டர்ல கடத்திட்டு போறான் மோட்டு. டேய் குட்டை, முதல்ல வண்டியை எடுத்து சமோசாவை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பறந்துரு. ஏய் மோட்டு, விட்டுறாதடா டேய். பத்துல அப்பவே சொன்னா மேல ஏறிட்டு போன் பேசிக்கோ, கீழே இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னா. நான் பேசுறேன். ஹலோ, ஆமா நான் மோட்டு தான் பேசுறேன். 2 பகல் 3 நைட்டு கோவால ஃப்ரீயா இருக்க என் நண்பன் கிட்ட கேட்டு சொல்றேன். டேய் பத்லு, அதாவது 2 பகல் 3 நைட்டு கோவால தங்கறதுக்கு ஃப்ரீயா. அந்த ரிசார்ட்ஸ்ல தங்கறதுக்கு இடம் தராங்களா? ஜென்டில்மேன், இப்ப நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் பானையை யார் பிடிச்சிருக்கிறது? நான் எப்பவோ பானையை விட்டேன். அப்ப வாங்க கிளம்பலாம். மாமியாரே, காப்பாத்து காப்பாத்துங்கோ. நான் தலைகீழ விழுந்த என் மண்டை ரெண்டா போயிடும் போல இருக்கு. காப்பாத்துங்க. அப்பா, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற ஸ்டாப். பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நிறுத்துக்க. காப்பாத்துக்க, நிறுத்துக்க. அது சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். அம்மா, ஹலோ, எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாதால நான் சும்மா விட மாட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவனை அடிக்கிற அடி இல்லாம ஊரை விட்டு ஓடுறானா இல்லையான்னு பாருங்க. ஆமா, முதல்ல இப்ப உன் தோலை உரிக்க போறது நாங்க தான்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம சண்டை போடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் மேல அண்ணாந்து பாருங்க. அங்க போற வண்டி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இவனுங்க பேராசூட்ல தப்பிச்சு கீழே வந்துகிட்டு இருக்கானுங்க. நாம நினைச்சா இப்ப கூட அவங்கள பிடிக்க முடியும். நம்ம கரைக்கு இந்த பக்கம் இருக்கா, அவங்க கரைக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்கள பிடிக்க முடியும்? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா மண்டையா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. நாம மட்டும் இப்ப அந்த மரத்து மேல ஏறி ஒரு கயிறை கட்டி இழுத்து புடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டலாம். ஆனா அதை செய்யறது யாரு? இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரு சரிப்பட்டு வருவா? கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. இந்த வாங்கிக்க. ஐயா, நீங்க எல்லாம் வருங்காலத்தில் நல்லா வருவீங்க சாமி. நல்ல ஐடியா. மோட்டு, இந்த மரத்து மேல வா. நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவு மேட்ரு இது. கயிறை விட்டுருங்க. மோட்டு, சீக்கிரமா போய் அந்த பானையை உடைச்சிரு. மோட்டு அந்த பானையை உடைச்சிட்டாரு. காலைக்கிட்டீங்க மோட்டு. டேய் குட்டசாணிக்கு இதை புடுறா. நான் பானைக்குள்ள சமோசா இருக்கான்னு பார்த்து சாப்பிடுறேன். அடே, பானை வைத்தா இவ்ளோ படிச்சு சொல்லியும் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டியா? அதுக்குள்ள நான் சமோசா எல்லாம் வைக்கலடா. நான் நல்ல காரியத்துக்காக போய் சொன்னேன்டா. ஓ சாரி, என்ன மன்னிச்சிடுறா பத்லு.
மோட்டு பத்துலோ மரியாதை அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, இல்ல இந்த கயிறை விட்டுடுவேன். நீங்க 2 பேரும் கீழே விழுந்துருவீங்க. இந்த பணம் ஏழை பசங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு தான், உனக்கு கிடைக்காதடா. நீ என்னடா கயிறை விடுறது, நாங்களே விடுறோம் அம்மாண்டையா. என்னடா சொல்ற பத்துலு? கண்டிப்பா தேவைப்பட்ட நாங்க அப்படி கூட செய்வோம். இப்ப தேவைப்பட்டுருச்சு. அவனுங்கள பிடிங்க சீக்கிரம். நீ என்னடா பண்ணிட்ட? நிஜமாவே கயிறை விட்டுட்டியாடா பானவயிறு மோட்டோ? தேவைப்பட்ட தன்னடா கயிறுல இருந்து கையை எடுக்கணும்னு சொன்னேன், அதுக்குள்ள எதுக்குடா விட்ட? சாரிடா பத்துலு, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல கயிறை விட்டேன்டா. இந்த பக்கம் வாங்க.